சிம்ம ராசிக்கு இப்ப நான் சொல்ற அடையாளம் எல்லாம் பாருங்க சூப்பரா பொருந்தும். சிங்கம் தனியா நடந்தாலும் அரசன் அரசன் தான், அதுக்கு கூட்டம் தேவையில்ல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது போலதாங்க சிம்மராசிக்காரங்க நீங்களுமே. நீங்க இருக்கிற இடத்துல உங்களோட சொல்லோ செயலோ தனித்துவமா தெரியும். ஒரு சிங்கம் விழிச்சிருந்துச்சுன்னா முழு காடே நடுங்குமா. அரசன் வரும்போது வழி அப்படிங்கிறது தானா திறக்கும். ஏன்னா அது சாதாரண வழியே கிடையாது. தலைவன் உருவாக்கப்பட மாட்டாங்க, பிறக்கிறான். அந்த பிறப்பு அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு அடையாளம் கொண்ட ராசி தான் சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசி அப்படின்னு பார்க்கும்போது எப்பொழுதுமே நீங்க பாருங்க, மற்ற ராசிக்காரங்களை விடவே ஒரு சிறப்பு வாய்ந்த தனித்துவமான ராசியா இருக்கீங்க. எப்பவுமே உங்களுக்கு கூட்டம்லாம் தேவையில்ல, தனித்துவமா திறமையை கையாண்டு நன்மையை பெறுவீங்க. சிங்கம் சிங்கிளா தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு நீங்க தாங்க சரியா பொருந்துவீங்க. 12 ராசியிலுமே இந்த சிங்க ராசி ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த ராசி. சிங்கத்தை அடையாளமா கொண்டது. உங்களோட நடை உடையில தானா ஒரு கம்பீரம் இருக்கும். உங்க பேச்சுமே பாருங்க கம்பீரமா தான் இருக்கும். நீங்க சாதாரணமா பேசும்போது கூட புதுசா யாராவது பார்த்தா ஏன் இவங்க சண்டை போடுறாங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். உங்களோட குரல் அவ்வளவு கணீர்னு இருக்கும். இந்த சிம்மராசிக்கு இந்த மாதத்தோட கிரக சூழல் எப்படி உருவாகி இருக்கு, நம்மளோட மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கறத அந்த பதிவுல உங்களுக்காக சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நிச்சயமா நீங்க பயன்பெறக்கூடிய வகையில இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. எந்த சூழல்லையுமே யாரையுமே சார்ந்து இருக்காம தன்னம்பிக்கையா தன்னோட உயர்வால உழைச்சி முன்னேறணும் அப்படின்னு நினைப்பீங்க சிம்மராசிக்காரங்க நீங்க. எல்லாருக்குமே ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது சிலர்லாம் பாருங்க ஒரு சில விஷயத்த செய்ய முடியாது, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு கஷ்டமான வேலையை கொடுத்தா கூட இந்த சிம்மராசிக்காரங்க ரொம்ப சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. அவ்வளவு அதி அற்புதமான சூழலை கையாள தெரிஞ்சவங்க சிம்மராசிக்காரங்க. என்ன செஞ்சாலும் அதை கான்பிடண்டா செஞ்சுவீங்க. உங்களோட உறுதி ரொம்பவுமே அதிகமா இருக்கும். சில நேரத்துல இந்த கோபம் தான் அதிகமா வருது. கோபம் சீக்கிரம் வரும், ஆனா அது ரொம்ப நேரம் இருக்காது. எல்லார் கவனமும் தன்னோட மேலதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்பாட்லைட்டா இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடிய ராசி. பெரிய மனசுதாங்க உங்களுக்கு. உதவி செய்யறதுக்கெல்லாம் தயக்கமே காட்ட மாட்டீங்க. அருகில் இருக்கிறவங்க கஷ்டத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கேட்காமலே உதவி செய்யக்கூடிய மனம் உங்களுக்கு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நேருக்கு நேரா பேசிடுவீங்க. சிம்மராசிக்கு பயம் அப்படிங்கிறது தெரியாது. பயந்த மாதிரி இருப்பாங்க, அது கூட சும்மா நடிப்பாதான் இருக்கும். ஆனா எந்த ஒரு விஷயத்தையுமே தைரியமா கையாள தெரிஞ்சவங்க நீங்க. தன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்பவுமே முக்கியம் அப்படின்னு நினைப்பீங்க. யாருக்கிட்டையும் தாழ்ந்துலாம் போக மாட்டீங்க. மத்தவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்டா அதை செய்வீங்க. நீங்க போய் யார்கிட்டையும் உதவி அப்படின்னு கேட்டு நிக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க. அது உங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது. இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தோட கிரக சூழலா என்ன மாதிரியான வாய்ப்புகளை உருவாக்கும், என்ன செஞ்சா நன்மைகளை பெறலாம் அப்படிங்கிறத வாங்க இப்ப விரிவா நாம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சிம்ம ராசி நீங்க பாருங்க, சூரியனை ராசி அதிபதியா கொண்டவங்க. சூரியன் நவகிரகத்துல தலைவனா இருக்கு. அப்படிப்பட்ட சூரியனை நீங்க ராசி அதிபதியா கொண்டதுனால வெள்ளிக்கிழமையில சிவபெருமான் வழிபாடு சிறப்பான உயர்வையும் நன்மையும் ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். நீங்க வெள்ளிக்கிழமையில உங்க வீட்டுக்கு பக்கத்துல எந்த ஒரு சிவபெருமான் ஆலயம் இருந்தாலும் சரி, இந்த சிவபெருமானுக்கு வழிபாடு செய்யும் பொழுது வில்வ இலைகளை கொடுத்து அர்ச்சனை செய்து வழிபடுறது நன்மையை ஏற்படுத்தும். அப்படி வழிபாடு செய்யும் பொழுது தென்னாட்டுடைய சிவனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 27 முறை உச்சரித்து வழிபடுறது ரொம்பவுமே உயர்வு ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். இப்ப கூட நீங்க உங்க ஆழ்மனதுல இறைவனை நினைச்சு ஒரு பிரார்த்தனையை நினைச்சுட்டு நம்பிக்கையோடு தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவு பண்ணுங்க. இறைவனோட பரிபூர்ண அருளாலும் உங்களோட வாழ்க்கையில சிறப்பான உயர்வு நன்மை இது எல்லாமே கிடைக்கப்பெற்று நீங்க நன்மைகளை அடைய உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன் கிட்ட நாங்க பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல உங்க சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில தெரிஞ்சுக்க விரும்புறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்குமே நீங்க எங்க இருந்தாலுமே எளிய முறையில போன் பண்ணியே ஜாதக அமைப்பு தெரிஞ்சுக்கலாங்க. எந்த ஒரு வாய்ப்பை நீங்க தவறிவிடாம பயன்படுத்திக்கிட்டா நல்லதா இருக்கும். ஜாதக அமைப்பால கண்டிப்பா உயர்வு நீங்க பெறலாம். இந்த மாதம் சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நிலவக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது சாதகமா அமைஞ்சிருக்குங்க. கடந்த சில மாதங்களா ரொம்பவுமே பிரச்சனைகளையும் ரொம்பவுமே கவலைகளையுமே கடந்து வந்தவங்களா நீங்க இருக்கீங்க. வேலை விஷயத்துல படாத பாடுபடுத்திருக்கோம். தொழில் முறை ரீதியா நிறைய வளர்ச்சி ஏற்படும் நினைச்சு நீங்க செஞ்ச விஷயம் பின்னடைவை கொடுத்திருக்கோம். எந்த விஷயத்திலுமே பிரச்சனை அப்படின்னு நீடிச்சிருந்த நிலை இப்ப மாறுது. ஏன்னா சாதகமான கிரக சூழல் இந்த மாசம் உருவாகி இருக்கு. ராகுக்கு அது பயிற்சியை தவிர
உங்க தனிப்பட்ட வாழ்க்கை, வேலை, தொழில், குடும்பம், இதுல எல்லா விஷயத்திலயுமே சாதகமான பலன்களை நீங்க பெற போறீங்க. இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் பெரும்பாலும் கிரக சூழல் நல்லா இருக்கிறதுனால கடந்த காலத்துல ஏற்பட்ட பிரச்சனை நீங்க அதுக்கான முடிவை இப்ப பெற போறீங்க. பிரச்சனைகள் நீங்க சந்தோஷம் உருவாகுது. வேலை, தொழில எதிர்பார்ப்புகள் நிறைவேறுது. தனிப்பட்ட விதத்துல இந்த மன அழுத்தம், சோர்வு இது கொஞ்சம் இருக்கும். வாழ்க்கை துணையோட தேவையில்லாம வீணான விவாதத்தை செய்யாதீங்க. இதை தவிர்த்துடுங்க. இந்த 3 விஷயத்தையுமே நீங்க தவிர்க்கிறது நல்லது. என்னது, வீட்டுல யார்கிட்டையும் பிரச்சனை பண்ணாம வீணான வாக்குவாதங்கள் செய்யாம இருக்கிறது நல்லது. மன அழுத்தத்தையும் சோர்வையும் நீக்க பாருங்க. தேவையில்லாத விஷயத்தை போட்டு மனசுல குழப்பிக்காம இருக்கிறது நல்லது. சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் பொருளாதார ரீதியா பெரிய வளர்ச்சி ஏற்படும் கூட சொல்லலாம். பண வரவில் இருந்த தடை விலகி சொத்துக்களால் நல்ல ஒரு வருமானம் சேரும். அது மட்டும் இல்லாத நல்ல ஒரு லாபமும் கிடைக்கும். பண வரவு திருப்தி தரக்கூடிய வகையில் அமையும். உத்தியோகம், அதுக்கப்புறம் தொழில், வியாபாரம் சார்ந்த விஷயத்துல இந்த மாசம் சிம்மராசிக்காரங்களுக்கு புதிய மாற்றங்கள் உருவாக போகுது. இது நாள் வரைக்கும் இருந்த எல்லா பிரச்சனையுமே உங்களை விட்டு விலகுது. விரும்பிய மாற்றம் நல்லபடியா உங்களுக்கு கிடைக்குது. எதிர்பாராத அளவுக்கு முன்னேற்றமும் வளர்ச்சியும் வர்றது மட்டும் இல்லாம புதுசா ஒப்பந்தம் போடுறது, அதுல ஒப்பந்தத்தை சிறப்பா முடிச்சு காட்டுறது அப்படின்னு நன்மை கிடைக்கும். இதனால நல்ல ஒரு பதவி உயர்வு நீங்க பெற போறீங்க. உத்தியோகம், அதுக்கப்புறம் தொழிலையுமே செல்வாக்கு வரும். எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்னு பார்த்தா, இந்த சிம்மராசிக்காரங்க வீணான குழப்பங்களை போட்டு மனசை தெளிவுபடுத்தாம குழப்பிட்டு இருக்காதீங்க. இந்த குழப்பத்தை எதிர்கொள்ளக்கூடிய சூழல் தான். சின்ன சின்ன விஷயத்துக்காகவுமே தடுமாறுறது போல சூழல் அமையும். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல நீங்க கொஞ்சம் யோசிச்சு நிதானமா முடிவெடுத்தா அந்த இக்கட்டான சூழலை கூட சாதகமா மாத்திக்க முடியும். இந்த சிம்மராசி அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் ஏற்பட்டிருக்கிற சூழல் உங்களுக்கு கடந்த காலத்தை விட நல்ல ஒரு அற்புதமான மாற்றத்தை தான் கொடுக்குது. குறிப்பா இந்த மாதம் உருவாகக்கூட புத ஆதித்ய யோகமும் மாலவிய யோகமும் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. இது 12 ராசிகளுக்குமே தொழில், வேலை, நிதி நிலைமையில மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா இந்த மாசம் செவ்வாய், சுக்கிரன், புதன், சூரியன் இந்த கிரக பயிற்சி நடக்குது. இந்த மாத தொடக்கத்துல ரிஷபத்துல செவ்வாயும் புதனும் சூரியனும் இந்த கிரகங்களோட சேர்க்கையும், மாத பிற்பகுதியில ரிஷபத்துல புதன், சூரியன் இந்த கிரகம் சேர்க்கையும் நடக்குது. இதனால இந்த சிம்மராசிக்கு பெரும்பாலும் தொட்டது தொடங்கும், நினைச்சது நடக்கும். வாழ்க்கையில எந்த அளவுக்கு நீங்க முன்னேறணும் அப்படின்னு நினைச்சீங்களோ அந்த அளவுக்கு அற்புதமான மாற்றத்தை பெற போறீங்க. கடந்த கால பிரச்சனையிலிருந்து விடுபட்டு நன்மையும் நல்ல ஒரு உயர்வும் பெறக்கூடிய அமைப்பு தான். தொழில் ரீதியா நீங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறணும் அப்படின்னா அந்த அளவுக்கு முயற்சிகளை செய்யணும். உங்க குடும்பத்தோட ஒத்துழைப்பு உங்களுக்கு பக்கபலமா இருக்கும். நண்பர்களுமே பக்கபலமா இருப்பாங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் உங்களுக்கு இடையூறு கொடுத்து வந்த நபர்கள், தொல்லை கொடுத்திருந்த எதிரிகள் உங்க வேலையை பார்த்து தானா உங்களை விட்டு விலகிடுவாங்க. கண்ணுக்கு தெரியாத எதிரி அப்படின்னு யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அற்புதமா நீங்க திறமையை கையாள போறீங்க. இந்த வாய்ப்புலாம் சரியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை சரியா நீங்க பயன்படுத்திக்கணுங்க. மாற்றங்கள் வேணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் முதல்ல மாறணும். எல்லா வகையிலுமே கடுமையா உழைச்சா நன்மையை பெறலாம். எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அற்புதமான மாற்றத்தை பெற போறீங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இப்ப அமைஞ்சிருக்கு. கடந்த காலத்துல ஏற்பட்ட பிரச்சனை, தொல்லை, துன்பம், துயரம் இது எல்லாமே உங்களை விட்டு நீங்கக்கூடிய அமைப்பு. இந்த மாசம் வரக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புகளையுமே நீங்க சரியா பயன்படுத்துறது நல்லது. பண வருமானம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆடம்பரமா செலவு பண்ணி வீணான சிக்கல்ல மாட்டிடாதீங்க. ஆடம்பரமான செலவை தவிர்த்துட்டு அத்தியாவசிய செலவுக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுக்க பாருங்க. உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல, கடந்த காலத்துல பண ரீதியா அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. அந்த கஷ்டம் நீங்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால பண வரவு நல்லா இருக்கும் போது எதிர்காலத்துக்காக சேமிக்க தொடங்குறது நல்லது. சேமிப்பு கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில உயர்வையும் நல்ல ஒரு நன்மையும் ஏற்படுத்தும். பின்னாடி நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா கூட சேமிப்பு நம்ம கையில இருந்தா தைரியமா இருக்கலாங்க. அதனாலதான் சேமிக்கணும் அப்படிங்கிறத சொல்றோம். இந்த மாதம் உங்க குடும்பத்தில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கிட்ட நீங்க பெரும்பாலும் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறதுனால அவங்களோட ஆதரவு உங்களுக்கு பெருமளவு ஆதரவா இருக்கும். கடினமான காலத்துல கூட உங்களுக்கு உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க துணையா நிற்பாங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம சண்டை, பிரச்சனை, வாக்குவாதம் செஞ்சுட்டு தான் இவங்களோட துணை உங்களுக்கு பக்கபலமா இருக்காது. பிரச்சனை தான் பெரும்பாலும் அதிகரிக்கும். பிரச்சனையை தவிர்க்க குடும்பத்திற்கிட்ட நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லி பேசி கலந்துரையாடல் செய்யறது நல்லது. பிரச்சனைக்கு தீர்வு உங்க குடும்பத்தில் இருக்கிற நபர்களால் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாசம் உங்க குடும்பத்தினர் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க. இக்கட்டான சூழல்ல கூட அவங்களோட ஆதரவு முழுமையா இருக்கும். நிதி சார்ந்த விஷயத்துல நீங்க எடுக்கிற முயற்சிகள்
ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்தாலும் இறுதியில் நல்ல ஒரு பலனை கண்டிப்பா கொடுக்கும். அதனால கலங்க தேவையில்லை. காதல் உறவுகள் இயல்பான சூழலை உருவாக்குது. வேலை செய்யற இடத்துல இதுவரைக்கும் நீங்க எப்படி வேலை செஞ்சுதாலும் சரி, இப்போ நிதானமா நீங்க செயல்படணும். யோசிக்காம பேசுற வார்த்தை எதிர்மறையான விளைவு கொடுத்துரும். பேச்சுலயுமே நிதானமா கவனமா இருக்கணும். உங்க உடல்நிலையில மிதமான முன்னேற்றம் இருக்கும். இதுவரை ஏற்பட்டுள்ள நோய் தொற்றிலிருந்து விடுபட்டு உடல் ஆரோக்கியம் சிறப்பான உயர்வையும் நன்மையும் ஏற்படுத்துது. வேலை செய்யற இடத்துல சொன்னோம்ல, அது என்னன்னா, நீங்க உங்களுக்கான வேலையில மட்டும் முழு கவனம் செலுத்தி வேலை பார்க்கறது நல்லது. மற்றவங்களோட பிரச்சனையில தலையிட்டு பிரச்சனைக்கான தீர்வு சொல்றேன் அப்படின்னு நீங்க சிக்கல்ல மாட்டிடாதீங்க. மற்றவங்களை பத்தி யாராச்சும் உங்க கூட நின்று புறம் பேசுறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை தவிர்க்க பாருங்க. அதுவுமே பிரச்சனையை ஏற்படுத்திடும். அலுவலக சூழல்ல வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க நீங்க கண்டிப்பா கவனமா இருக்கணும். யாரை பத்தியும் யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. உங்களுக்கான பணிகளை முழு மூச்சா செயல்படுங்களேன். ஏன்னா இப்ப எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கு முன்னேற்றம் வரக்கூடிய காலகட்டம். இதை சரியா நீங்க பயன்படுத்திக்கணும். உங்களோட எதிரில் இருக்கிறவங்களோட செயல்கள் தேவையில்லாம கோபத்தை தூண்டும். அதுல கவனம் செலுத்துறதை விட்டுட்டு உங்களோட பொறுப்புணர்ந்து செயல்படுங்க, நன்மையை பெறலாம். இந்த மாசம் சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கோபத்தை குறைச்சி ஆகிடுங்க. நிதானமா பொறுமையா செயல்படுத்துறது எல்லா வகையிலுமே நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் கொடுக்கும். அதுக்கப்புறம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும். குடும்பம், நண்பர்கள், பார்ட்னர்கள் அப்படின்னு எல்லாத்துலயுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போங்க. கோபத்தை குறைச்சி நிதானமா பொறுமையா செய்யற விஷயத்துல பாருங்க, நீங்க நன்மையை பெறுவீங்க. கோவப்பட்டுட்டு செய்யற விஷயத்துல நிதானம் இருக்காது, அது பிரச்சனையை கொடுத்துரும். குடும்பத்துல இருக்கிறவங்கிட்டயுமே வீணான வாக்குவாதங்களை தவிர்த்துட்டு இனிமையா பேசி பழகுங்க. அன்பு ஆதரவும் பக்கபலமா இருக்கிறதுனால இந்த மாசம் நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா குடும்பத்தோட ஆதரவு கண்டிப்பா தேவைப்படுது. எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் நீங்க பெற பொறுமையா நிதானமா இருக்கணும். பண விஷயத்துல எச்சரிக்கையா செயல்படுத்துறது நல்லது. இந்த மாதம் வரக்கூடிய தீமைகள் உங்களை விட்டு விலகவும் நன்மைகள் எல்லா வகையிலும் உங்களை வந்தடையவும் நீங்க வெள்ளிக்கிழமையில உங்க குலதெய்வ வழிபாடு செய்யறது சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். குலதெய்வ கோயில் போக முடியாதவங்க உங்க வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. அன்றைய தினம் பாருங்க நிறைய மாற்றங்கள் முன்னேற்றத்தை உருவாக்கும். குலதெய்வத்தின் பரிபூரண அருளையும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால கண்டிப்பா குலதெய்வ வழிபாடு செய்வது உயர்வு ஏற்படுத்தும். முடிஞ்ச வரைக்கும் குடும்பத்தோட குலதெய்வ வழிபாடு செய்யுங்க.